அனைவருக்கும் வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. மல்லி பாத்தீங்கன்னா விஜயோட மனசுல என்ன இருக்குது அப்படின்றத மறைக்கிறாங்களா இல்ல தெரிஞ்சியும் தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாங்க சொல்லணும். ஏன்னா விஜய் மல்லிக்காக உயிரை கொடுக்கறதுக்கு கூட தயாரா இருக்காங்க. இப்ப ரேணுகா வந்ததும் மல்லியை விட்டுட்டு ரேணுகா கூட போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா விஜய்க்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணமே இல்ல. யாரு எனக்கு முன்னாடி வந்தாலும் சரி, சோ யாருக்காகவும் மல்லியை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு தாட்ல தான் விஜய் இருக்காங்க. அந்த போட்டோவை பார்த்துட்டு மல்லி பார்த்தா இல்லைங்க இது உடஞ்சு போன மாதிரியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு மல்லி சொல்லும் போது விஜய் ரொம்பவே கடுப்பாகிறாரு. இங்க பாரு மல்லி, நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்காது. யாரு எங்க வந்தாலும் யாரு என்ன சொன்னாலும் என் மனசுல இருக்கிற உன்னோட இடத்த நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்கவும் மாட்டேன். உன்னையும் நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். நீ எனக்கு எப்பவுமே வேணும், என் மனசுக்குள்ள நீ எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. இதுல மல்லிக்கு சந்தோஷம் தான். பட் ஆனா மல்லி சந்தோஷத்தை வெளிப்படுத்திக்காம இருக்கிறாங்க. என்னன்னா, அதாவது நம்ம இப்படிப்பட்ட சூழல்ல விஜய் நமக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா ரேணுகாக்காவோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மல்லி நினைக்கிறாங்க. ரேணுகாவே திரும்பவும் நல்ல நிலைமைக்கு மாறி வந்தாலும் கண்டிப்பா விஜய் மல்லியை யாருக்காகவும் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது. அது மட்டும் இல்லாம மனோகர் என்னமா மல்லி மனசு நிறைய மாப்பிள்ளைய நினைச்சுக்கிட்டு இப்ப ரேணுகா வந்ததுல இருந்து ரேணுகான்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு நீ நினைக்கிறியா? என் மாப்பிள்ள அப்படி இல்ல மல்லி, அதாவது உனக்காக உயிரை கொடுக்கறதுக்கு கூட தயாரா இருக்காங்க. ரேணுகாவை விட எல்லாத்தையும் விட உன் மேல அவர் ரொம்ப அன்பு பாசத்தையும் வச்சிருக்காரு. அதை நீ தப்பா எடை போட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு மனோகரம் பாத்தீங்கன்னா மல்லிக்கு அட்வைஸ் பண்றாங்க. சோ அந்த மாதிரி டைமிங்ல பாத்தீங்கன்னா கதிரேசன் விஜயோட வீட்டுக்கு வராங்க. என்னன்னா மல்லி விஜய் இவங்க ரெண்டு பேரையும் அவங்களோட வீட்டுக்கு கூட்டிட்டு போனோம் அப்படின்றதுக்காக தான் கதிரேசன் பாத்தீங்கன்னா மல்லியோட வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே மல்லி பாத்தீங்கன்னா வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது கதிரேசன் வரமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாரு. போனதுமே உங்ககிட்ட ஒரு முக்கியமான வேண்டுதல ஒரு குறிக்கோளை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். சோ இதை நீங்க நிறைவேற்றுவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் சொல்றாங்க. மல்லிக்கு எதுவுமே புரியல. ஏன்னா எப்படிப்பட்ட மனுஷன் நம்மள கையெடுத்து கும்பிடுறாரு, அப்ப என்ன விஷயமா வந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கூட மல்லி யோசிக்கிறாங்க. அப்பதான் கதிரேசன் அதாவது ரேணுகா நீங்க இல்லாம அங்க சாப்பிட மாட்டேன்றா, இருக்க மாட்டேங்கிறா, நான் சத்தியம் வேற பண்ணிட்டேன், நீங்க வந்துருங்க மாப்பிள அப்படின்ற மாதிரி கதிரேசன் பாத்தீங்கன்னா விஜய் கிட்ட சொல்றாங்க. விஜயோட முடிவு என்னவா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.